தூத்துக்குடியில் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் மும்மத ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம், சிலோன் காலனி பொதுமக்களுக்கு அசைவ விருந்து வழங்கி உற்சாக கொண்டாட்டம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி துவங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கலைப்பணியாற்றி வருகின்றனர். கட்சிகளில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நலத்திட்ட உதவிகள், பொதுமக்கள் பிரச்சினைக்காக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பம்பரம் போல் சுழன்று தமிழக வெற்றிக் கழகத்தை வளர்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தூத்துக்குடி சிவன் கோவில், பள்ளிவாசல், சின்ன கோவில் ஆகிய மும்மத ஆலயங்களில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பெயரில் தமிழக வெற்றிக் கழகம் வருங்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். اللهم اغفر ما كان من كائنا عافيه وواسع رحمه وقنا عذاب النار وتوفنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் 100 பேருக்கு பரிசு பெட்டகத்தை அஜிதா கனல் வழங்கி கொண்டாடினார். இதனையடுத்து தூத்துக்குடி சிலோன் காலனி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நேரடியாக சென்று அசைவ விருந்து வழங்கி அந்த பகுதி மக்களுடன் உற்சாகமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ಈಗ அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க அண்ணா அண்ணா கொஞ்சம் பாக்ஸ் ஓட்டிடலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அங்கே தின்னுங்க அங்கே ரேஸ் முடிக்கணும். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.